வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆதித்யாவின் காதல் தேவதை எபிசோட் 218. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். தி நெக்ஸ்ட் டே ஃப்ரெஷ் மார்னிங் அட் ஆதி பார்வதி ரூம். ஆதி தூக்கம் கழிஞ்சு எழுந்திருக்கிறாரு. பார்வதி ஆதி நெஞ்சில் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஆதி பார்வதி பார்த்து ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. ஆதி மைண்ட் வைஸ் நைட்டு ஏதோ கனவு கண்டு அழுதான், நல்லா தூங்கட்டும். ஆதி பார்வதி தலைமுடியை வருடி விட்டு அவளை மெதுவாக பெட்டில் படுக்க வச்சுட்டு எழுந்திருக்கிறாரு. பார்வதி நல்லா தூங்குறான். ஆதி ட்ரெஸ் எடுத்து வாஷ்ரூம் போகிறாரு. பார்வதி தூங்கிட்டு இருக்கா. அவளுக்கு திரும்ப அந்த விஷயம் வந்த போது அம்மான்னு கட்டி எழுந்திருக்கிறா. ஆதி பதறி அடித்து வெளியே வராரு. கீழே ஹால் வர அந்த சத்தம் கேட்குது. எல்லோரும் மேலே பார்க்குறாங்க. ஆதி பேண்ட் அப்புறம் பனியன் மட்டும் போட்டிருக்காரு. பார்வதி பக்கத்தில் உட்காந்து அவள் கையை பிடிக்கிறாரு. பார்வதி, மாமா மாமா ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு மாமா, எனக்கு பயமாக இருக்கு மாமான்னு அது நெஞ்சில் சஞ்சலரா. ஆதி, டே செல்லம் ஒன்றும் இல்லைடா, அழாதம்மா, இங்கே பாரு நான் இருக்கேன்னு இல்லை. பார்வதி, இல்லை மாமா ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சே. ஆதி, அதனோட கற்பனை பொண்டாட்டி. பார்வதி, இல்லை மாமா நான் பார்த்தேன் மாமா. ஆதி, இங்கே பாரு. பார்வதி ஆதியை பார்க்குறான். டோர் நாக் ஆகுது. ஆதி பார்க்குறாரு. அப்புறம் பார்வதிட்டு விலகி எழுந்து வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாரு. வாசலில் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் இருக்காங்க. பாட்டி, ஆதி என்னாச்சுப்பா பார்வதியை கத்துனா? ஆதி, அது வந்து பாட்டி. அகிலா, ஆதி என்னன்னு சொல்லு, உடம்பு ஏதாவது முடியலையா? ஆதி, அதெல்லாம் இல்லைம்மா, கனவு கண்டு பயப்படுறேம்மா. அகிலா, கனவா? ஆதி, அகிலாமா உள்ளே வராங்க. பார்வதி அழுதுகிட்டே இருக்கா. அகிலாமா பாட்டி பார்வதி பக்கத்தில் உட்காடுறாங்க. வனஜா லோவஸ்ட்டு மித்ரா. என்ன மித்ரா அண்ணி அவள் பக்கத்தில் உட்காடுறாங்க. மித்ரா, போமா நீ வேற, இப்போல்லாம் அத்தை விட்ட ரொம்ப க்ளோஸ் ஆகுறாங்க. வனஜா, ஆமாண்டி, இவ்வளோ ஒன்றும் பண்ண முடியலையேடி. மித்ரா, அவள் பக்கம் மட்டுமே எப்போவுமே நல்லது நடக்குதுமா. வனஜா, நமக்கும் நல்லது நடக்கும், நீ வேணா பாரு, கூடி சீக்கிரம் ஏதாவது நடக்கும். மித்ரா, பாட்டி பார்வதி என்னாச்சுமா எப்படி அழற? அது வெறும் கனவு தானம்மா. பார்வதி, கனவில் பாட்டி, உண்மையாகவே தான் அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அகிலா பார்வதி கீழ்படிச்சு, சரி சரி நீ ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் ஆகு. பார்வதி, இல்லைம்மா அவள் பாவம் இல்லை, அந்த சின்ன பொண்ணுக்கு அடிபட்டுருச்சுமா. அகிலா, ஒன்றும் இல்லை பார்வதி, அவங்களுக்கு எதுவும் ஆகாது, நீ அழாத. பார்வதி கண்ணை தொடச்சி விடுறாங்க. ஆதி கண் கலங்க பார்வதி பார்க்குறாரு. பார்வதி, மா உண்மையாகவே அவங்களுக்கு ஒன்றும் ஆகாது இல்லை? அகிலா, ஒன்றும் ஆகாது. பார்வதி இன்னும் தலையாடுறா. ஃபேஸ்லாம் ஸ்வீடாகி இருக்கு. அகிலாமல் அவங்க சேரீ முந்தானியை வச்சு பார்வதி மூத்து தொடச்சி விடுறாங்க. பார்வதி அவங்கள பார்க்குறா. அப்படியே மயக்கி சாய போகிறா. அகிலாமா அவளை ஹோல்ட் பண்ணி அப்படியே மெதுவாக பெட்டில் படுக்க வைக்கிறாங்க. ஆதி பார்த்துட்டோமா பார்வதி பக்கத்தில் வராரு. ஆதி, பார்வதி என்னாச்சிட்டு உனக்கு? இங்கே பாரு என்ன பாருன்னு பார்வதி கணக்கு தட்டுறாரு. அகிலா, அது நீ டென்ஷன் ஆகாத, அவர் ரொம்ப பயந்து போயிருக்கா, இதுக்கு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறது நல்லது. ஆதி, மா நைட்டு கூட இதே மாதிரி தான்மா அழுதா. நைட்டு எப்படி நான் சமாதானம் பண்ணிட்டேன், ஆனால் இப்போவும் இப்படி அழறா. மா எனக்கு இன்னும் அது கனவாக இருக்க வாய்ப்பு இல்லை. சிவன்யா அம்மா சொன்னாங்க, பார்வதி சின்ன வயசில் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அவங்க அப்பா அம்மா இறந்துட்டாங்க. பார்வதி அப்போ நடந்த ஆக்சிடெண்ட்டில் அவளுக்கு அப்போ இருந்த ஞாபகமெல்லாம் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. அவளுக்கு இப்போ அந்த ஆக்சிடெண்ட் தான் ஞாபகத்துக்கு வந்திருக்குன்னு நினைக்கிறேம்மா. அகிலா, எதுவாக இருந்தாலும் சரி, அது இப்படியே வர்றது நல்லதில்லை. நான் அர்ஜுனுக்கு கால் பண்ணி வர சொல்கிறேன். ஆதி, ஓகேம்மா. அகிலா, நீ கூடவே இரு. ஆதி, எல்லோரும் வெளியே போகிறாங்க. ஆதி பார்வதி பக்கத்தில் உட்காந்து அவர் தலைமுடி கோதி விடுறாரு. ஆதி, ஏன் சின்ன இப்படிலாம் ஆகுது, நீ கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தால் இப்படி ஏதாவது ஒன்று நடக்குது, ஏன் கடவுள் நம்ம மட்டும் இப்படி சோதிக்கிறாரு? ஆதி கண்ணீரோட பார்வதியத்தில் டீப்பாக கிஸ் பண்ணுறாரு. ஆஃப்டர் 1 hour பார்வதி கண் திறக்கிறா. ஆதி ஸ்மெல் பார்வதி ஃபேஸை ஹோல்ட் பண்ணி அவள் ஃபேஸ் ஃபுல்லாக மாற்றி மாற்றி கிஸ் பண்ணுறாரு. பார்வதி, மாமா அந்த கனவு? ஆதி பார்வதி வாயில் ஃபிங்கர்ஸ் வைக்கிறாரு. பார்வதி ஆதி பார்க்குறா. ஆதி, அதை பற்றி இப்போ பேச வேணாம், நீ முதல்ல எழுந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வா, ஃபஸ்ட் சாப்பிடு. பார்வதி இன்னும் தலையாடுறான். ஆதி பார்வதி அப்படியே தூக்கிட்டு வாஷ்ரூம் போகிறாரு. சேம் பேட்ஸ் அட் ஹால். ஆதி பார்வதி கூட்டிகிட்டு வர்றாரு. அகிலாமா பார்க்குறாங்க. பார்வதி ஃபேஸ் ஆட்டமாக தான் இருக்குது. அகிலா, ஆதி நான் அர்ஜுனுக்கு கால் பண்ணிட்டேன், அப்படியே ஸ்ரீஜாக்கு கால் பண்ணி வர சொல்லிட்டேன், அவங்க வந்து பார்வதி செக் பண்ணிட்டோம். ஆதி, பார்வதி ஆதியை பார்த்து, ஏன் அம்மா எனக்கு என்னாச்சு? ஆதி, உனக்கு ஒன்றும் இல்லைடா, சின்ன செக்கப் தான். பார்வதி,
அகிலா ஆதி அவளை கூட்டிகிட்டு போய் சாப்பிடுவேன். ஆதி ஆதி பார்வதியை கூட்டிகிட்டு போய் டைனிங்கில் உட்கார வச்சு அவளுக்கு இட்லி ஊட்டி விடுறாரு. பார்வதி நீங்கள் சாப்பிடுங்க மாமா. ஆதி நான் அப்புறம் சாப்பிட்றேன் குட்டி. பார்வதி இல்லை மாமா இப்போவே சாப்பிடுங்க. ஆதி சரின்னு அவரும் சாப்பிட்றாரு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அவளுக்கு தண்ணி கொடுத்துட்டு அவள் மாற்ற வெயிட் பண்ணி விடுறாரு. அப்புறம் பார்வதி கூட்டிகிட்டு வந்து சோஃபாவில் உட்கார வச்சுட்டு அவள் பக்கத்தில் உட்கார்றாரு. ஷாம் தங்கச்சி இப்போ நீ நல்லா இருக்கில்லம்மா? பார்வதி நல்லா இருக்குன்னா எனக்கு ஒன்றும் இல்லை. பார்வதி அகிலா அம்மாவை பார்க்குறான். அவங்க அவள் பார்வதி பக்கத்தில் உட்காந்து பேசணும்னு ஞாபகம் வருது. ஸ்மைல் பண்ணுறான். அப்போ அர்ஜுனன் ஸ்ரீஜா ஒன்றா வராங்க. ஸ்ரீஜா அகிலா வா ஸ்ரீஜா உனக்காக தான் காத்துட்ருந்தேன். நீ உள்ளவா அர்ஜுன்? அர்ஜுன் ஸ்ரீஜா 2 பேர் உள்ளே வராங்க. ஸ்ரீஜா ஆதி பார்வதிக்கு என்னாச்சு, ஏன் அகிலா வர சொன்னா? ஆதி பார்வதியை பார்க்குறாரு. ஆதி அது வந்து ஆண்டி நேற்று நைட் அப்புறம் இப்போ மார்னிங் அவள் ஏதோ இன்சிடென்ட் நினச்சி பயந்து அழறா. அவள் ஏதோ ட்ரீம்னு சொல்கிறா. அவளை அந்த இன்சிடென்ட் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது ஆண்டி. ஸ்ரீஜா ஓ. அர்ஜுன் தங்கச்சி நான் அவட்ட கொஞ்சம் பேசணும், ரூமுக்கு போகலாமா? பார்வதி வேணாம் இங்கேயே பேசலான்னா. அர்ஜுன் நீ பயப்படாத, வேணா அதையும் கூட வரட்டும், அப்போ ஓகேவா? பார்வதி அர்ஜுன் வாங்க போகலாம். ஸ்ரீஜா மேம் நீங்களும் வாங்க. ஸ்ரீஜா ஆதி பார்வதி அர்ஜுன் ஸ்ரீஜா 4 பேர் கீழே இருக்குமுக்கு போகிறாங்க. அர்ஜுன் பார்வதி நீங்கள் இப்படி சோஃபாவில் உட்காருங்க. பார்வதி சோஃபாவில் உட்காடுறான். ஆதி பார்வதி பக்கத்தில் உட்காடுறாரு. அர்ஜுன் சரி பார்வதி மைண்டை நல்லா ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. நைட் அப்புறம் மார்னிங் உங்களுக்கு என்ன விஷயம் வந்துச்சு? பார்வதி அதுன்னு டென்ஷன் ஆகிறான். அர்ஜுன் இங்கே பாருங்கள் பார்வதி ரிலாக்ஸாக இருங்க. நீங்கள் பொறுமையாக சொன்னால் போதும் ஓகேவா? பார்வதி அது ஒரு அம்மா அப்பா குழந்தை காரில் போகிறாங்க, அப்போ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அர்ஜுன் அந்த அம்மா அப்பா குழந்தையான்னு உங்களுக்கு தெரியுமா பார்வதி? பார்வதி இல்லை அவங்க முகம் சரியாக தெரில, எல்லாம் பிளாக்காக இருக்குது. அர்ஜுன் ஓ ஓகே. அர்ஜுன் இங்கே பாருங்கள் பார்வதி இதில் என்ன தெரியுது? பார்வதி பார்க்குறான். அது ஒரு செம்பருத்தி பூ. பார்வதி செம்பருத்தி பூ. அர்ஜுன் உங்களுக்கு செம்பருத்தி பூனா ரொம்ப பிடிக்குமா? பார்வதி ஆமாம். அர்ஜுன் குட் சரி மெதுவாக கண்ணை மூடுங்க. பார்வதி கண்ணை மூடுறான். ஆதி டைட்டாக பிடிச்சிட்ருக்கா. ஆதி பார்வதி பார்த்து உட்காந்துருக்காரு. அர்ஜுன் உங்களுக்கு அந்த 3 பேரில் யாரோட முகமும் சரியாக தெரியலையா? பார்வதி இல்லைன்னு தலையாடுறான். அர்ஜுன் ஓகே கண்ணை தரங்க. பார்வதி கண்ணை திறக்கிறா. அர்ஜுன் இங்கே பாருங்கள் பார்வதி இந்த ஒயிட் போர்டில் இருக்க பிளாக் கலர் லைன்ஸை கண்ணை மிக்காமல் பாருங்கள். பார்வதி பார்க்குறா. அர்ஜுன் மெதுவாக கண்ணை மூடுங்க. பார்வதி கண்ணை மூடுறா. அர்ஜுன் ஆக்சிடெண்ட் ஆன காரில் 2 குழந்தைங்க தானே இருந்தாங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன் ரைட்? பார்வதி இல்லை ஒரே ஒரு பொண்ணு தான் இருந்தா. அர்ஜுன் இல்லை பார்வதி நீங்கள் சரியாக பார்க்கல, அதில் ஒரு பொண்ணு பையன் தான் இருந்தாங்க. பார்வதி இல்லை. அர்ஜுன் நல்லா யோசிச்சு பாருங்கள். பார்வதி யோசிச்சு பார்க்குறான். அந்த காரில் இருக்க அப்பா அம்மா குட்டி அப்பாட்ட வாங்க செல்லுன்னு கூப்பிட்றாரு. பார்வதி இன்னும் டீப்பாக யோசிக்க அவளுக்கு தலைவலிக்குது. பார்வதி தலையை பிடிச்சு ஆண் கத்துறா. ஆதி பொண்டாட்டின்னு பார்வதி கையை ஹோல்ட் பண்ணுறாரு. அர்ஜுன் பார்வதி கண்ணை திறங்க. பார்வதி கண்ணை திறந்து பார்க்குறா. அர்ஜுன் நீங்கள் டென்ஷன் ஆக வேணாம் போது விடுங்க. பார்வதி ஆதி ஷோல்டரில் சாஞ்சிக்கிறா. ஆதி பொண்டாட்டி என்னாச்சுமா? பார்வதி தலைவலிக்குது மாமா. ஆதி கொஞ்ச நேரம் தூங்குறியா? பார்வதி அர்ஜுன் நாங்கள் வெளியில் இருக்கோம் நீங்கள் வாங்க. ஆதி அர்ஜுன் ஸ்ரீஜா வெளியே போகிறாங்க. ஆதி பார்வதி தூக்கிட்டு போய் பெட்டில் படுக்க வச்சு அவள் பக்கத்தில் உட்காந்து தட்டி கொடுக்குறாரு. பார்வதி ஆதி கையை பிடிச்சி தூங்குறா. ஆதி மெதுவாக கையை எடுத்து விட்டுட்டு வெளியே வராரு. ஆதி அர்ஜுன் பார்வதிக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைல்ல? அர்ஜுன் ஆதி முதல்ல நீங்கள் உட்காருங்க. ஆதி உட்கார்றாரு. அர்ஜுன் ஆதி நீங்கள் சொன்ன மாதிரி பார்வதிக்கு அவள் பாசம் ரிசைன் ஆகுது. அவங்க சொல்கிற அந்த ஆக்சிடென்ட் அவங்களுக்கு நடந்தது தான். ஆதி அப்போ அவள் பாஸ்ட்டு பார்வதிக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்கிறீங்களா? அர்ஜுன் நோ ஆதி இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஸ்டார்ட் ஆகுது. பார்வதி அதை டீப்பாக யோசிக்க ஆரம்பித்தாங்கன்னா அவங்க மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆவாங்க. அது அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்க இந்த டைமில் அவங்களுக்கு நல்லதில்லை. ஸ்ரீஜா ஆமாம் ஆதி பார்வதி இந்த விஷயத்தை பற்றி யோசிக்கும் போது இவ்வளோ டென்ஷன் ஆகிற நீ ரூமில் பார்த்தே இல்லை, அது தொடர்றது பார்வதியோட ஹெல்த்துக்கு நல்லதில்லை. ஸ்ரீஜா கண்டினியூஸ் சொல்லக்கூடாதான், இருந்தாலும் வேறு வழி இல்லை. பார்வதி அதை பற்றி யோசிக்க ஆரம்பித்தா கண்டிப்பாக ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆவா. அப்போ வயிற்றுல இருக்க குழந்தை அபார்ஷன் ஆக கூட சான்ஸ் இருக்குது. எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. ஆதி நோ ஆண்டி அப்படி எதாவது ஆனால் பார்வதியில் அதை தாங்கிக்கவே முடியாது. அவள் குழந்தை மேலே உயிரே வச்சுருக்கேன் ஆண்டி. அர்ஜுன் புரியுது ஆதி, ஆனால் பார்வதி ட்ரெடிஷன் எப்படியே கண்டினியூ ஆனால் கண்டிப்பாக ஸ்ரீஜா மேம் சொன்ன மாதிரி நடக்க சான்ஸ் இருக்குது. அகிலா அவளை சரி பண்ணி ஏதாவது வழி இருக்கா அர்ஜுன்? அர்ஜுன் ஒரே வழி தான் ஆண்டி,
அவங்க இப்போ அவங்க பாஸ்ட்டை ரிகைன் பண்ணக்கூடாது. அந்த விஷயத்தை பற்றி யோசிக்காமல் மைண்டை ரிலாக்ஸாக வச்சுக்கணும். ஸ்ரீஜா, ஆமாம் ஹிலா, நீங்கள் பார்வதி தனியாக விடாதீங்க. தனியாக இருந்தவ கண்டிப்பாக அதை பற்றி யோசிப்பான். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவ கூட எப்பவும் பேச்சு கொடுங்க. அர்ஜுன், ஆதி கொஞ்ச நாள் அவங்கள வெளியே எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போய் புதுசாக ஒரு மெமரிஸை அவங்கள சுற்றி க்ரியேட் பண்ண பாருங்கள். அவங்கள அந்த விஷயம் மொத்தமாக மறக்க வைங்க. அகிலா, ஆனால் ஸ்ரீஜா, இப்போ பார்வதி 3 month தானே நடந்துகிட்ருக்கு. இப்போ ட்ராவல் பண்ணலாமா? ஸ்ரீஜா, பண்ணக்கூடாது தான் அகிலா. ஆனால் இப்போ அதுலேருந்து வெளியே வரணுன்னா அர்ஜுன் சொல்கிற மாதிரி அவுட்டிங் எங்கேயாச்சும் போனால் பார்வதி ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும். அகிலா, ஓகே ஸ்ரீஜா. அர்ஜுன், ஆதின்னு ஒரு டேப்லெட் எழுதி தரேன். 1 day to 1 day நைட்டில் மட்டும் கொடுங்க. அந்த டேப்லெட் போட்டால் நல்லா தூக்கம் வரும். நைட்டில் டிஸ்டர்ப் ஆகாமல் தூங்குவாங்க. ஆதி, அர்ஜுன், கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அம்மா நான் வரேம்மா. ஸ்ரீஜா, நானும் கிளம்புறேன் அகிலா. அகிலா, 2 பேர் எழுந்து சாப்பிட்டுட்டு போங்க. ஸ்ரீஜா, இல்லை அகிலா, ஒரு ஆப்ரேஷனுக்கு போகணும். அர்ஜுன், ஆமாம்மா, எனக்கும் ஒரு ஆப்ரேஷனுக்கு நானும் போகணும். அகிலா, சரி, இன்னொரு நாள் வந்து கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு தான் போகணும். ஸ்ரீஜா, ஓகே அகிலா. அர்ஜுன் அண்ட் ஸ்ரீஜா லீவ்ஸ். ஆதி எதோ யோசிச்சு உட்காந்துருக்காரு. அகிலா, ஆதி என்ன யோசிச்சுட்ருக்கேன்? ஆதி, மா பார்வதி நான் எப்படிமா அதிலேருந்து வெளியே கொண்டு வர போகிறேன்? அகிலா, உன்னால் கண்டிப்பாக முடியாது. நீ அவள் பக்கத்தில் இருந்தால் அவள் உன்னை பற்றி மட்டும்தான் யோசிப்பா. நீ கவலைப்படாமல் எனக்கு கண்டிப்பாக பார்வதி சரியாயிடுவா. ஆதி, ஆஷிகா மைன்வைஸ், கடவுளாக பார்த்து நமக்கு ஒரு வழி கொடுத்துருக்காரு. பார்வதி இந்த டைமில் குழப்பிவிட்டால் போதும், அவளே பைத்தியம் பிடிச்ச அலைவா. நம்ம மேலே யாருக்கும் டவுட் வராது. பார்வதி உனக்கு இருக்குடி. ஷாம், ஆதி நீ தங்கச்சி எங்கேயா வெளியே கூட்டிகிட்டு போயிட்டு வாடா. ஆதி, அகிலா, நீ எங்கே கூட்டிகிட்டு போக போகிறேன்னு யோசிச்சு சொல்ல ஆதி. ஆதி, சரிம்மா, நான் பார்வதி கூட இருக்கேன். அகிலா, ஆதி ரூமுக்கு போகிறாரு. சீன் ப்ரீஸ்ட். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's vacant now. Yeah, she hates me now, I made mistakes but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone, that's the only way I know. Feeling low, about to blow back up. I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself.